வணக்கம். புதிய தலைமுறையின் நியூஸ் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவில் கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவல் இந்த அச்சம் காரணமாக மீண்டும் பொது முடக்கத்தை இந்த நாடு சந்திக்கவிருக்கிறதா, தமிழகத்தின் நிலை என்பதெல்லாம் குறித்து முதல் பகுதியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்தியாவில் ஏற்படும் கொரோனா பாதிப்புகளில் 74% மகாராஷ்டிரா மற்றும் கேரளாவிலேயே காணப்படுகிறது. இந்நிலையில் பாதிப்பு அதிகம் இருக்கும் இடங்களில் பொது முடக்கமும் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒருவேளை உருமாறிய வைரஸ்களால் தான் பாதிப்பு அதிகரித்து வருகிறதா? விரிவாக பார்க்கலாம். உலக நாடுகளுக்கே பெரும் சவாலாக இருந்த கொரோனா வைரஸ் இந்தியாவில் பல கட்ட போராட்டங்களுக்கு பின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஆனால் அதன் தாக்கம் மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் இன்றைய நிலவரப்படி இன்றைக்கு 13,742 என்பதாக இந்தியாவில் கொரோனா தொற்று எண்ணிக்கை இருக்கிறது. இப்போ ரீசெண்டா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது கூட, சுகாதாரத்துறை செயலாளர் பேசும்போது கூட சொல்லியிருந்தார், இப்போ வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் அச்சம் தரக்கூடியதாக தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். உங்களுடைய பார்வை என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஒரு நல்ல ஹைலி பாப்புலஸ் கண்ட்ரி. 130 கோடி பேர் கிட்ட இருந்து வாழறோம். அதுல இப்ப கொரோனா பாதிச்சது பாத்தீங்கன்னா 1,10,00,000 பேருக்கு தான் வரைக்கும் கொரோனா பாதிச்சிருக்கு. இது ஒரு கட்டத்துல வைங்க. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸே பாத்தீங்கன்னா 2002 சார்ஸ் வந்தது, 2012 மெர்ஸ் வந்தது, இப்ப 2019 நோவல் கொரோனா வைரஸ் 19 பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வைரஸோட கம்பேர் பண்ணும்போது ஹை செகண்டரி அட்டாக் ரேட், அதாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் போறதுக்கான தன்மை ரொம்ப அதிகம். ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு, அதாவது ஹை மியூட்டாஜெனிசிட்டி. ஒரு தன்மையில இருந்து இன்னொரு தன்மைக்கு மியூட்டேஷன் ஆகிறதுக்கு ஹை கேப்பபிள் இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு என்ன சொல்றேன் அப்படின்னா 1,10,00,000 தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த 130 கோடி இந்தியாவோட பாப்புலேஷன். இந்த வைரஸோட பரவுதல் ரேட் அதிகம். அப்ப மீதி இருக்கிற பாப்புலேஷன்ல இன்ஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா இந்த வைரஸ் எல்லாரையும் பாதிக்காம போகாது. அப்ப பாதிக்காம இருக்கணும் என்ன பண்ணணும்? எய்தர் இந்த வைரஸ் எல்லாரையும் பாதிக்கணும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகணும். ஆன்டிபாடினா என்ன? எதிர்ப்பு சக்தி. எதிர்ப்பு சக்தி எப்படி உருப்படுத்துறது? ரெண்டு விஷயம். ஒண்ணு, அந்த வைரஸ் உள்ள போச்சுன்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனா இப்போ 1 கோடியே அந்த 10,00,000 பேர் தான் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. மீதி பாப்புலேஷன் இன்னும் இன்ஃபெக்ட் ஆகல. அப்ப அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வரணும்னா என்ன பண்றது? அதுதான் தடுப்பூசி. அந்த தடுப்பூசி தான் இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜனவரி மாசத்துல இருந்து கோவிஷீல்டு, கோவேக்சின். இப்ப நம்ம வர ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ், அதாவது டாக்டர்ஸ் அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்க்கு போய் அது ஒரு 2 மாசம் போவோம். அதுக்கப்புறம் தான் பொதுமக்களுக்கு வரும். அதுவும் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொதுமக்களுக்கு கொடுக்க போறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா அடுத்த 6 மாசம் 7 மாசம் ஆகும். எதுக்கு? இந்த தடுப்பூசி பணி எல்லாம் முடியறதுக்கு. சோ இந்த தடுப்பூசி பணி எல்லாம் முடிஞ்சாதான் 80% ஆஃப் த பாப்புலேஷன் வேக்சினேட் ஆவாங்க. 80% ஆஃப் த பாப்புலேஷன் ஏன் நோட் பண்றேன்னா 130 கோடியில 80% அப்ராக்சிமேட்டா 100 கோடி பேர். அப்பதான் பாத்தீங்கன்னா ஹெர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகும்.
ஹர்ட் இம்யூனிட்டினா என்னன்னா இம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி, அதாவது ஒரு சுற்றுச்சூழல்ல இருக்கிற 100 பேர் இருக்காங்க, அது 80 பேருக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 20 பேர் தன்னாலவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஆவாங்க. அதுதான் ஹர்ட் இம்யூனிட்டி. அந்த ஹர்ட் இம்யூனிட்டி அச்சீவ் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த வேக்சினேஷன் புரோட்டோகால் பிரகாரம் போனோம்னா அடுத்த 8 மாசம் ஆகும். அப்ப அந்த 8 மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கேசஸ் அதிகமாக தான் செய்யும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இந்த மியூட்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே வந்து அழகா குறிப்பிட்ட மாதிரி வந்துட்டு 2 நியூ டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ், ஒன்னு E4894K, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா N440K. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மியூட்டேஷன்னால என்ன நடக்குதுன்னா இந்த 1-to-1 டிரான்ஸ்மிஷன் வந்து அதிகமாகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த தன்மை வந்து அதிகமாகுது, சிவியாரிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ கேசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து பரவுது. அந்த செகண்டரி அட்டாக் ரேட் அதிகமா இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல கேசஸ் அதிகமா பரவும் போது மக்களோட நோட்டீஸ்க்கு வருது. நீங்களே நல்லா நோட் பண்ணி பாருங்க. அப்ப போன மாசம் எல்லாம் பரவி இருக்கணுமே, கண்டிப்பா பரவுச்சு. அந்த நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போன மாசம் வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சோஷியல் லாக்டவுனு, கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது. ஆனா அந்த கடந்த ஒரு மாசமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளால எதுவுமே ஆல் த லாக்டவுன்ஸ் ஆர் ஓப்பன். நம்மளோட மால்ஸ், தியேட்டர்ஸ், என்டர்டைன்மெண்ட் ஜோன்ஸ், பீச், எவ்ரி திங் இஸ் ஓப்பன். அப்படின்னு இருக்கும் போது 1-to-1 டிரான்ஸ்மிஷன் வந்து ஈஸியா இருக்கு. கூட்டம் அதிகமா தேடுறாங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் யாரும் மெயின்டைன் பண்றது இல்ல. நிச்சயமா டாக்டர், நம்ம அது குறித்து நம்ம பேச இருக்கோம். மக்களுக்கு இது பத்தின விழிப்புணர்வு இன்னும் இல்லையா, கொரோனா போயிடுச்சு நம்ம கொஞ்சம் நார்மலா இருக்கலாம் போன்ற ஒரு அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூடும் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. அது குறித்த செய்தி தொகுப்பை நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இதுவரை கொரோனாவால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்கள் என்னென்ன என்பது குறித்து செய்தியாளர் சிவரஞ்சனி விளக்குகிறார். அதனை பார்க்கலாம். திலகவதி, இப்போ ஓவராலா இந்தியால பார்த்தோம்னாக்கா 1,10,30,000 அதிகமானவர்கள் கொரோனாவால இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் டோட்டல் கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே கடந்த வாரத்துல தான் இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்றத நம்ம குறிப்பிடலாம். இதுக்கு முன்பாக லாஸ்ட் செப்டம்பர்ல தான் இது மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அதுக்கு பிறகு நவம்பர் மிட்லையும், அதுக்கு பிறகு இப்பதான் கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு குறிப்பிடலாம். குறிப்பா சொல்லணும்னா நேற்றைய தினம் மட்டுமே ஓவராலா இந்தியாவில் 13,000 அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவே நேற்று முந்தைய தினம் அப்படி பார்த்தோம்னாக்கா 11,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுல கடந்த வாரத்துல மட்டும் குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல இந்த கொரோனா தொற்று எண்ணிக்கைன்றது அதிக அளவு போயிருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம். முக்கியமா 8 மாநிலங்கள்ல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. பிற 8 மாநிலங்கள்ல 5% குறைவா தான் இந்த ரைஸ் அப்படின்றது இருக்கு. அதுவே மற்ற 8 மாநிலங்கள்ல இரட்டை இலக்கத்துல தான் அந்த சதவீதத்தை குறிப்பிட முடியும். அது தொடர்பான கிராபிக்ஸையும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருப்போம். மெயினா சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் கடந்த வாரத்தில் மட்டுமே 81% அளவுக்கு இந்த உயர்வானது இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மகாராஷ்டிரால மும்பை நகரத்துல தான் அதிகப்படியான தொற்று பரவி இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டாங்க. நம்ம இன்னைக்கு செய்திகளில் கூட பார்த்திருப்போம். நேற்று ஒரு நாள்ல மட்டுமே மாஸ்க் போடாதவங்க கிட்ட இருந்து ஃபைனா 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரைஸுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது மக்கள் கிட்ட ஒரு அலட்சியமும் வந்துருச்சு இப்ப அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. எப்பவும் போல நம்ம மாஸ்க் அணிகிறது, கை கழுவுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் இப்பவும் நாம செய்ய தவறக்கூடாது அப்படின்றத அவங்க மீண்டும் வலியுறுத்துறாங்க. ஆனாலும் இதுல ஒரே பாசிட்டிவான விஷயம், டெத் டோல் அப்படின்றது 100க்கும் குறைவா தான் திங்கட்கிழமை வரைக்கும் பதிவாகிட்டு இருந்தது. ஆனா நேற்றைய தினம் 104 கேசஸ் மொத்தமா ஓவரால் இந்தியாவில் பதிவாயிருக்கு. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சிவரஞ்சனி. தொடர்ந்து மருத்துவர் சபரிநாதனிடம் பேசலாம். திரு சபரிநாதன், நீங்க சொல்லும் போது குறிப்பிட்டிருந்தீங்க, இப்போ நம்ம மால்ஸ் திறந்திருக்கிறோம், சினிமா தியேட்டர்களை திறந்திருக்கிறோம், சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இடமே இல்லாம போய்விட்டது அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்போ மக்கள் வந்து முகக்கவசம் அணியறது, சானிடைசர் யூஸ் பண்றது, கை கழுவுறது இதெல்லாம் விட்டுட்டாலும் கூட இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாத்தையுமே அரசு அனுமதித்து விட்டதுனால நிச்சயமா அந்த ஸ்ப்ரெட் ரேட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் போகுது. இன்னும் 8 மாதங்களுக்கு இது பரவதான் செய்யும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை இன்னொரு லாக்டவுனுக்கு பொது முடக்கத்திற்கு நம்ம தயாராகணுமா? அந்த நிலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோமா? கண்டிப்பா வந்துட்டு கேசஸ் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு லெவலுக்கு மேல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அண்டர் ரிப்போர்ட்டிங் நிறைய நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேசஸ் வந்து நம்மளுக்கு வந்து சிடி ஸ்கேன்ல கிளாசிக்கலா வந்து கொரோனா மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு RT-PCR டெஸ்ட் நெகட்டிவ் ஆகுது. நம்மளால எப்படி RT-PCR நெகட்டிவா இருக்கு நம்ம நம்ப முடியல. ஏன்னா வைரல் லோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப் ஒன்று செட் பண்றாங்க. சோ சில நேரத்துல நிறைய கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வருது. பட் ஆனா கிளாசிக்கலா சிடி ஸ்கேன் வந்து காமிச்சு கொடுக்குது இது கொரோனா தான்ட்டு. நேற்று ஒரு வாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நியூ கேசஸ் நம்மளோட இதுலயே கிளினிக்லயே பார்த்திருக்கோம். சோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா கண்டிப்பா இங்கேயும் கேசஸ் வந்து ரைஸ் ஆகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. சோ பொது முடக்கம் தேவையா அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம வந்து அலர்ட் ஆகி கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் கண்டிப்பா தேவை.
இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தர் நம்ம கிளினிக்ல பாசிட்டிவ் வராங்கன்னா உடனே அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே கம்பல்சரி RT-PCR வித் CT ஸ்கேன் எடுக்கணும். எடுத்துட்டு அவங்க ஓகேவான்னு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜோனியை நம்ம திறக்கணும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த பொது முடக்கம் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். இதே ரேட்ல போச்சுதான். ஓகேங்களா? சோ மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை அலட்சியமா எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா இப்ப என்ன ஏன் இப்போ 3 மாசமா ஸ்ப்ரெட் இருந்துகிட்டு இருந்தது, இப்ப அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த நியூ மியூட்டேஷன் ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா மேடம் கொஞ்சம் சிவியாரிட்டி அதிகமா இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் அந்த தொண்டை கரகரப்பு, ரன்னிங் நோஸ், ஜுரம் இவ்வளவுதான் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா இன்ஃபேக்ட் அந்த ஒரு வாரமா என்கிட்ட அந்த 3-4 கேஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்டா நிமோனியா, டைரக்டா கோவிட் நிமோனியா, டைரக்டா மூச்சு வாங்கிட்டு வராங்க. ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 90% 90 விழுக்காட்டுக்கு கீழே இருக்கு. அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயின் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதனால பேஷண்ட்ஸ் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதனால பாத்தீங்கன்னா இதே மாதிரி போச்சு அப்படின்னா கண்டிப்பா பொது முடக்கத்துக்கும் மக்கள் ரெடியா இருக்கணும். அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த சிம்டம்ஸ்ல போய் உடனே டெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா RT-PCR CT ஸ்கேன் பண்ணுங்க. அப்படி சப்போஸ் RT-PCR நெகட்டிவ் வந்தாலும் விட்டுறாதீங்க, CT ஸ்கேனே கண்டிப்பா போய் பண்ணுங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட்வைஸா இருக்கு. இதை தாண்டி கண்டிப்பா நீங்க அடுத்த ஒரு 8 மந்த்ஸ் எல்லாரும் வேக்சினேட் ஆகிறதுக்கு வரைக்கும் 8 மந்த்ஸ் மினிமம் ஆகும். அது வரைக்கும் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா டெய்லி ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும். வராதவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்க நீங்க அந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அந்த ஹேண்ட் வாஷிங், அந்த மாஸ்க் யூசேஜ் நீங்க கம்மி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால இந்த வைரஸை கண்டெயின் பண்ண முடியாது. தப்பிக்கலாம், ஓரளவுக்கு தப்பிக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். ஃபுல் தப்பிக்கிறதுன்றது 8 மாசத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆஃப்டர் த 80% ஆஃப் த பாப்புலேஷன் டெவலப். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கொரோனா பரவல் இந்தியாவில் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா பரவல் மீதான அச்சம் மக்களுக்கு எப்படி இருக்கிறது? அச்சம் குறைந்திருக்கிறதா? எது போன்ற பாதுகாப்பு விதிமுறைகளை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் மக்களை கூறியிருக்கிறார்கள். பார்க்கலாம். கொரோனா விதிமுறை யாருமே பின்பற்றவே தெரியல. அரசும் பின்பற்ற தெரியல, பொதுமக்களும் பின்பற்ற தெரியல, யாருமே பின்பற்ற தெரியல. கொரோனா மீது எங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. கொரோனா விதிமுறை நீங்க பின்பற்றீங்களா? ஆமா. ஆனா இந்த மாஸ்க் வச்சாம தான் நான் இருந்தேன். எங்களை ஏமாத்ததான் அப்படி ஒரு நோயின்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு பரிச்சயப்படுத்தியது ஐயா. ஒவ்வொரு கொரோனா அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய பயத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு. பட் இப்போ வரைக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் கூட பேசுகிறாங்க, எல்லா இடத்துலையும் கூட்டங்கள் இருக்குது. இதனால எந்த ஒரு பயமும் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு தெரியலை. ஈவன் மாஸ்க் கூட யாருமே அணிகிறதில்லை. எந்த விதிமுறையும் நான் பின்பற்றுறது கிடையாது. மாஸ்க் எதுவுமே நான் அணிகிறது கிடையாது. சானிடைசர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதனால் எனக்கு ஏன்னா மொத்தத்தில் நம்பிக்கை இருந்தாலும் சார் ஏதாவது பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக மாஸ்க் போடாமல் தான் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. சமூக இடைவெளி பெரிய அளவு யாருமே கடைபிடிக்கிற மாதிரி எனக்கு தெரில. அதனால் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தாக்கமும் குறைவாக தான் இருக்குது. கேரளா மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு தாக்கமும் குறைவாக தான் இருக்குது. நம்ம அச்சப்பட வேண்டிய தேவையும் இல்லை. தமிழகம் முழுவதும் இந்த விழிப்புணர்வு இல்லை. ஏனென்றால் பக்கத்து மாநிலம் இருக்கின்ற கேரளாவில் இந்த மாஸ்க் இருக்குது. ஆனால் நம்ம இடத்துல மாஸ்க் இல்லை, மக்கள் பின்பற்றுவதும் இல்லை. அதை பற்றி எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அரசு முக்கியமான ஒரு கடமை எடுத்து அதை மக்களுக்கு மத்தியில் இந்த கொரோனாவை பரவாமல் இருக்கக்குள்ள முன்னெடுக்க எடுத்தால் நல்லா. கொரோனா பரவல் இப்போ கம்மியாக இருக்கிறதுனால அதன் மீதான அச்சமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு வேண்டிய நடைமுறைகளும் இப்போ ரொம்ப கம்மியாக தான் பின்பற்றுறாங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், சானிடைசர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுறாங்க மக்கள். எல்லாரும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மருத்துவர் சபரிநாதனிடம் பேசலாம். டாக்டர், இப்போ பொது சுகாதாரத்துறையுடைய அறிவுரையை பின்பற்றல அப்படின்னா இன்றைக்கு மகாராஷ்டிராவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைதான் நாளைக்கு தமிழகத்திற்கும் ஏற்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை செயலாளர் சொல்கிறார். 450க்கும் குறையாம டெய்லி கேசஸ் வந்துகிட்டு இருக்கு. வடசென்னையில இன்றைக்கு கூட அந்த ஸ்ப்ரெட் ரேட் இன்னைக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதாக நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ நீங்க மக்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. கொரோனா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பா இருக்காங்க அவங்க. மக்கள் இப்போ இந்த தருணத்துல இருந்து இதை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்? ஆக்சுவலா மக்களை நம்ம என்ன சொல்றது, ரொம்ப நீங்க அந்த அளவுக்கு ஜாகிரதையா இருக்க மாதிரி தெரியல. அதாவது சொல்லுவாங்க யாருக்கு பிரச்சனை வருதோ அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும்ட்டு. எந்த ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுறவங்களோ, எந்த ஃபேமிலி அந்த ஐசியூல இருக்காங்களோ அந்த ஃபேமிலிக்கு தான் அதோட பர்டன், அதோட பெயின் தெரியுது. அதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் இந்த எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறவங்க அந்த ஐசியூ லெவலுக்கு போறது இல்லை. யார் மெயினா போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிற பேஷண்ட்ஸ், டிபி பேஷண்ட்ஸ், HIV பேஷண்ட்ஸ், அன்கண்ட்ரோல் சுகர், அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், ஸ்டீராய்டு இருக்கிற பேஷண்ட், இவங்கள மாதிரி ஆளுங்க தான். அதுவும் முதியோர்கள் 50-60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க,
இவங்கள மாதிரி பேஷண்ட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இந்த ஐசியூ வென்டிலேட்டர்ல போயிட்டு ஏஆர்டிஎஸ் கண்டிஷன் வந்துட்டு இறக்குறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் இந்தியா ஃபுல்லா வந்து இறந்துருக்காங்க. ஆனா இன்ஃபெக்ட் ஆனது பாத்தீங்கன்னா 1,10,00,000. சோ இதோட டெத் ரேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான், 2.5% கீழே தான். டெத் ரேட் வந்து கம்மி தான், மாற்றுக்கிறது இல்ல. பட் ஆனா அந்த டெத் ரேட் கூட நம்ம ஏன் அலோவ் பண்ணணும் இந்த வைரஸ்க்கு அப்படின்றது வந்து ஒரு சிட்டிசனுக்கும் அந்த பொறுப்புணர்வு வந்து இருக்கணும். ஏன்னா நீங்க அதை ஈஸியா வந்து பிரிவென்ட் பண்ண முடியும். இப்போ உங்க ஃபேமிலியில ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ யாராவது ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அந்த டோட்டல் ஃபேமிலிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பர்டன். சோ எல்லாருமே நிறைய பேர் ஏன் அலட்சியமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போகுது, ஒரு ரன்னிங் பஸ் மாதிரி வந்துட்டு போகுது. அதே மாதிரி இப்போ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் நம்ம எல்லாரும் லாக்டவுன்ல எடுத்துட்டோம். சோ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஓகே வைரஸ் ஹஸ் கான், போயிடுச்சு, ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு. உண்மை அது கிடையாது. வைரஸ் போகாது. வைரஸ் வந்துகிட்டு 80% ஆஃப் த பாப்புலேஷன் இன்ஃபெக்ட் பண்ணாம அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகாம வைரஸ் போவாது. வைரஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் இப்ப நம்ம சைட்ல இருந்து என்னென்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டிங்ஸ் வந்து கம்மியா பண்றோம். முன்னாடி ஸ்டார்டிங்ல பண்ண அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் அந்த வீரியம் அதெல்லாம் வந்து நம்ம இப்ப பண்றது இல்ல. நிறைய பேருக்கு டெஸ்டிங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டோம். தயவு செஞ்சு இந்த டெஸ்டிங்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தணும். மக்களுக்கு எதிர்க்க அந்த அவேர்னஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெத் ரேட்டை நம்ம ஃபர்தரா வந்து குறைக்க முடியும். இது ஒரு சிட்டிசனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸியான அந்த 5 மந்திரங்க WHO FIFA சொன்ன அந்த 5 இதுவை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கூட்டமான ஏரியா கிரௌடுக்கு போறீங்கன்னா கூட மேக் ஷூர் அந்த கிரௌடட் ஏரியாஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி நான் சொன்ன கூட அந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஆர் கண்டிஷன் நீங்களே வெளியே போகாதீங்க தயவு செஞ்சு. 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட் ஹேண்ட் வாஷிங். 3வது உங்க கையை எக்காரணத்துக்கு வந்து அந்த கண்ணு மற்றும் மூக்குது பகுதிகள் கிட்ட வந்து கொண்டு வராதீங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடி டெம்பரேச்சர் வந்து நீங்களே வந்துட்டு ஃபீல் பண்ணணும். சப்போஸ் ஒரு லைட் ஃபீவரிஷா இருந்தாலும் இமீடியட்டா பக்கத்துல இருக்க டாக்டருக்கு அட்ரஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல பார்த்தோம்னா நான் சொன்ன இந்த நிமோனியா ஏஆர்டிஎஸ் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. 5வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூனிவர்சல் மாஸ்க் யூசேஜ். 1-to-1 டிரான்ஸ்மிஷன் நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா எல்லாரோட மூக்கு மற்றும் வாயு பகுதிகள் மூடப்படணும். சோ தட் நம்ம வெளியே வரும்போது அந்த காத்துல வந்து நம்ம வந்து அதை கலக்காம வந்து பாத்துக்க முடியும். இதெல்லாம் தான் 5 மெயின் பாயிண்ட்ஸ் வந்து மக்கள் வந்துட்டு. நிச்சயமாக டாக்டர், நான் ஒரு கடைசியான ஒரு இறுதியான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். இப்போ இங்க இருக்கிற தடுப்பூசியுடைய அருமை தெரியாம முன்கள பணியாளர்களே தடுப்பூசிக்காக ஒரு மையத்திற்கு வந்து 40 இருந்து 60 பேர் தான் வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அரசு தரப்புல இருந்தே முன்வைக்கப்படுது. நீங்க வேக்சினேஷன் வந்தாலும் 8 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒண்ணு, நம்ம பொது முடக்கத்தை பெரிய அளவுல தளர்த்திட்டோம், அதே நேரத்துல சோதனைகளை பெரிய அளவுல குறைச்சிட்டோம். அது வந்து அரசு தரப்புல இருந்து அவங்க சரி பண்ண வேண்டிய ஒண்ணு. இப்போ இந்த முன்கள பணியாளர்களை யாரும் முன் வராததற்கு அதற்கு என்ன பண்ணலாம்? எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் தேவைப்படுது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டாக்டர்ஸ்ல நிறைய பேர் வேக்சினேஷனே பண்ணல. இதான் உண்மை. 30% ஆஃப் த டாக்டர்ஸ் வேக்சினேட் பண்ணிருக்காங்கன்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து அர்ஜென்ட்டா எல்லாரும் வந்து யாரெல்லாம் வேக்சினேஷன் பண்ண சொல்லி கூப்பிடுறாங்களோ இமீடியட்டா வேக்சின் போட்டுதான் ஆகணும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து முன்பணியாளர்லாம் வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து நானா போட்டாச்சு, தெரியும் ஒன்னும் சைடு எஃபெக்ட் அந்த பயம் ஒண்ணுமே கிடையாது. தயவு செஞ்சு வேக்சின்ஸ் வந்து போடுங்க, போட்டுதான் ஆகணும். அதே மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் 2வது பாயிண்ட் வந்து வேக்சின்ஸ் வந்துட்டு இப்ப நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சிருக்கோம். முதல்ல டாக்டர்ஸ், அப்புறம் ஃப்ரண்ட் லைன். இப்ப டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட 1 மாசம் டைம் கொடுத்துருக்கோம். ஆனா இவ்வளவு பேர் தான் போட்டிருக்காங்க. ஆனா இந்த டைம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருந்தோம் அப்படின்னா எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஸோ வாட் ஐ ஃபீல்லாம் வந்துட்டு இந்த டைம் ஸ்லாட்டை பிரிக்கிறதோட இந்த வைரஸோட ஸ்ப்ரெட் ரேட் அதிகமா இருக்கிறதுனால வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுனால வேக்சினை டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க. அதாவது எல்லாருக்கும் அவைலபிலிட்டி பண்றதுக்கு கவர்மெண்ட் திருப்பி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஜிபிஎம் மாதிரி போட்டு மெடிக்கல் ஆஃபீஸ்லாம் கூப்பிட்டு பப்ளிக்கு அவைலபிலிட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கலாமா அப்படின்றது வந்து நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா அப்பதான் எவ்வளவு போல சீக்கிரம் வேக்சினேஷன் எல்லாருக்கும் போதும் நல்லது. நம்ம ஒரு செக்டர் டைம் கொடுத்து பிடிச்சோம்னா அடுத்த 8 மாசத்துல அந்த வைரஸ் வந்து ஸ்ட்ரெயின்ஸை மாத்திக்கிட்டே போய் மியூட்டேஷனை மாத்திக்கிட்டே போய் நிறைய பேர் இன்ஃபெக்ட் பண்றதை நம்ம இந்த வேக்சினேஷனால மட்டும் தான் தடுக்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இப்போ பெரிய அளவுல நம்ம பொது முடக்கத்தை தளர்த்திட்டோம், அடுத்து எலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வருது, அதனால லாக்டவுன் இருக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்வியா தான் இருக்கு. இந்த வகையில வேக்சினேஷன் இன்னும் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கு? இப்ப வேக்சினேஷன் டீசென்ட்ரலைஸ் கண்டிப்பா நம்ம பண்ண முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப டெய்லி வந்துட்டு ஒரு வேக்சின்ஸ் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 100-200 ஸ்லாட் வந்து ஃப்ரீயா இருக்குன்றாங்க. ஒரு நாளைக்கு 500 பேர் போடுறாங்க அப்படின்னா 250 பேர் தான் போடுறாங்க. மீதி 200 பேர் வந்து போடுறது இல்ல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த டாக்டர், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், நர்ஸ் இவங்க வார்ட் பாய் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த 250 ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீயா வேஸ்டா தானே போகுது. அந்த 250 ஸ்லாட் நம்ம ஏன் வந்துட்டு ஒரு காமன் மேனோ, ஒரு துப்பறிவாளரோ இல்லைன்னா ஒரு வயசானவங்களுக்கோ ஏன் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது? அதான் நான் சொல்றேன். முன்னுரிமை இந்த 250 பீப்புள்ஸ் கொடுங்க. ஆனா அந்த இன்னொரு 250 ஃப்ரீயா இருக்குல்ல, அந்த ஸ்லாட்டுக்கு வந்து நம்ம பொதுமக்களுக்கு போட ஆரம்பிச்சோம்னா சீக்கிரமா நம்ம வேக்சினேட் பண்ணலாம். அப்படி பண்ணல அப்படின்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு இப்ப பொது தேர்தல்லாம் வருது, நிறைய பிரச்சாரம் கூட்டம், நிறைய கூட்டம் நம்ம சேர வேண்டியது இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைம்ல வந்துட்டு திருப்பி ஒரு பேண்டமிக் மாதிரி நம்மளுக்கு கேசஸ் வந்து புது ஸ்ட்ரெயின் பரவி அதிகமாச்சுன்னா வந்துட்டு பெரிய தாக்குதலுக்கு வந்து உள்ளாகும். அப்புறம் நம்ம ஒரு பொது முடக்கம் போடுறது, லாக்டவுன் போடுறது, கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல பண்றது வந்துட்டு மக்களோட இயல்பு வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் கரெக்டா அதை வந்து கையாளணும். கவர்மெண்ட் பிளஸ் நம்ம பப்ளிக் 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல இருக்கு, மாற்று கருத்தே இல்ல. கரெக்டா அந்த 5 பாயிண்டோட சேர்ந்து உங்க டயட்ல வந்துட்டு விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுதான் வந்து கொரோனாவோட வீரியத்தை குறைக்குது. இது வந்து ப்ரூவன் எஃபிகசி வந்து இருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா தயவு செஞ்சு ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கை கால் கழுவிட்டு மறக்காம வந்துட்டு இந்த கல்லுப்பு சுடுதண்ணி எடுத்து தொண்டையை கொப்பளிச்சிருங்க. அதே மாதிரி 2 டிராப் வந்து நேசல் டிராப் இருப்பாங்க, 2 மூக்கிலையும் போட்டுட்டு நல்லா மூக்கை வந்து சிந்தி விடுங்க. ஏன்னா அந்த வைரஸோட என்ட்ரி வந்து மூக்கு வழியாவும் தொண்டை வழியாவும் தான் உள்ள போகுது. சோ நீங்க வெளியே இருந்து சப்போஸ் வைரஸ் வந்தா கூட இந்த மூக்கு மற்றும் தொண்டை நீங்க கிளீன் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தரா அந்த வைரஸோட ஆக்டிவேஷன் வந்து இருக்காது. சோ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க வேலிடா நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, வேக்சினேஷன் இன்னொரு சைடு கவர்மெண்ட் ஸ்பீட் அப் பண்ணாங்கன்னா, இன்னொரு சைடு டெஸ்டிங் அதிகப்படுத்தோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிப்போன்றது மாற்று கருத்து. நன்றி டாக்டர், இணைப்பில் வந்து பேசுவதற்கு.